மக்கள் சாமி சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இதானா வண்டியை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு அப்பா அம்மா வந்து எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி காட்டுக்கு வந்துட்டாங்க. சில திங்ஸ் காட்டில் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேயா, இப்படின்னு ஒரு வழியா சோள மக்கா சோளம் என்ன சொன்ன. ஆமாம், இது யூடியூப் சேனலு, சின்னதாக ஒரு சேனல் வச்சுருக்கோம். வேறு வெங்காயம் சர்ப்ரைஸ் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவக்காயடா. ஆமாம், இங்கே என்னதான் நிறையா காட்டில் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாலும் சின்ன சின்ன குட்டி குட்டியாக யூடியூபர் இருப்பேன் குசும்புக்காரன். அம்மா முதல்ல தங்கச்சியா யாருன்னு பார்க்கலாம். அது நாட்டு பாவக்காய் தானே. அந்த வச்சிருக்கா. ஆமாடா, செம்மையா இருக்குது. தெரியல. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த காடு இல்லாமல் அடுத்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். அங்கே உள்ள காட்டில் என்ன விளைஞ்சிருக்கு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே இருங்க. அனைத்துலகும் இன்ப முறை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து பொங்கல் எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் வந்து என்னோடய நேட்டிவுக்கு வந்திருக்கேன். நேட்டிவ் வந்துட்டு எங்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். பைக்கில் வந்து இங்கே நிற்கிது நம்ம ரீசெண்டாக எடுத்த வண்டியை பற்றி ரிவ்யூ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் டிரைவிங்கை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக, ஏன்னா நம்ம 2012 மோட்டார் லைனில் இருக்கிறோம். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம நண்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். தொடர்ந்து வீடியோவில் பயணிப்போம். இப்படியே வந்து சேஃப்டியாக இணையில் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம காடு தான். இங்கே வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா மக்காச்சோளம். நம்ம வந்து பாப்கார்ன்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த பாப்கார்னுக்கு இங்கேருந்து தான் நாங்கள் தான் எல்லாம் விளைவிச்சு அனுப்பிச்சிட்ருக்குறோம். இப்படியே பச்சையாக சாப்பிட்டோன்னா வெறும் காணை வந்து ஸ்வீட் போட்டு காரம் போட்டு சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துமே வந்து ஃபுல்லாக இதான் போட்டிருக்குது. இந்த காடு தாண்டி அந்த பக்கம் இருக்கிறது நம்மளோட காடு தான். இப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். அது என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, கிட்ட போக முடியுமான்னு தெரியல, ரொம்ப தூரமாக இருக்குது. லைட்டாக ஜூம் பண்ணுறேன். அது வந்து அறுவடை நடந்துகிட்ருக்கு. இது என்ன அப்படின்னா உளுந்து நினைக்கிறேன், உளுந்து அடிச்சிட்ருக்காங்க. அதாவது பிடுங்கி வச்சதை அது மாதிரி டிராக்டரில் செட்டப்பில் அள்ளி போட்டு அதை வந்து ஃபைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை அப்படியே வந்து சேல்ஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுதான் நம்ம தோசையில் போட்டு உளுந்தாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த தோட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருத்தி போட்டிருக்காங்க. நம்ம காட்டுக்கு பக்கத்து காடு இருக்குது. இது வந்து பருத்தி இங்கே எல்லாமே வந்து மருந்து மயமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளும் ஒரு காலத்தில் இது வெளியே வெளியெல்லாம் அலைஞ்சாலுக்கு தான் வழி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் போக முடியுது. இப்படி உள்ளெல்லாம் போக முடியாது. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கொஞ்சம் ஏன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து போகிற ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிள் எடுத்துகிட்டு கையிலேயே இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அஜய் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க தாத்தா ஆச்சிலாம் அங்கே இருக்காங்க ஆல்ரெடி. என்னடா பண்ணுறீங்களா? மிளகு செடி. நீ தான் மேனேஜரா? தண்ணி போகலான்டா. vlog ஓகேயா, தண்ணி பழம் ரெடி. குண்டு மிளகா. இந்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும். மிளகா காட்டுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இதான் குண்டு மிளகா. காய் இருக்கேன் அந்த குண்டு மிளகா. ஆனால் செம்ம காட்டமாக இருக்கும். சம்பாங்கிறது வந்து நீளமாக இருக்கும். அது என்னதுமா? அது வர பருத்தி தான் கலக்காரை. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க பணம் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்மளுக்கு உண்மையிலே தேவையான விஷயங்களும் தேவையான பொருட்களையும் நம்மளே வந்து தயார் செஞ்சு அதை ஈட்டி நம்ம என்றைக்கு சாப்பிட்றோமோ உண்மையிலே அவன் தான் பணக்காரன். அந்த விஷயத்தில் எல்லாருமே வந்து இந்த வில்லேஜ் லைனில் இருக்க எல்லாருமே இந்த மழை சீசனும் இந்த மாதிரி அறுவடை, அதாவது விளைவிக்கிற டைம் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் காய்கறி எதுவுமே வெளியிலேருந்து வராது. குறைஞ்சது ஒரு 3 to 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி விளையிற திங்ஸை எடுத்து அதே வந்து நம்ம ஃபுட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் சிம்பிளாக அங்கே வெங்காயம் இருக்கா, இங்கே மிளகா இருக்குது, அப்படி கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே தக்காளி போட்டிருக்கோம்.
அப்புறம் வந்து இந்த மாதிரி நமக்கு அந்த தற்சார்பு பொருளாதார சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கலாங்க. ரொம்ப பிடிச்ச லைஃபு. பிடிக்காம ஆனால் டவுனில் வந்து இல்லை, யாரும் இல்லாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கும், எல்லா விஷயங்களும் பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு தேடலுக்காண்டி நம்ம நகரங்கள்லேயும் வேறு பகுதிகளையும் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டங்காய். நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தட்டங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டைப்பயிறு இருக்கு இல்லைங்களா, தட்டைப்பயிறு அது வந்து நல்லாயிருக்கும். பீக்கங்காயடா சிஸ்டர், பீக்கங்காய் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றாங்க. ஸோ ஓகே, நான் சாப்பிட்டுட்ருக்கிறது வந்து தட்டம்பயிறு. உண்மையாக நல்லாயிருக்கு. மக்காசோளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மக்காச்சோளத்தை ஃபுல்லாக உரிச்சு கட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து மக்காச்சோளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விளைஞ்சிருக்கிறது இதுதான் இந்த மக்காச்சோளத்தோட இது. ஒரு இதில் வந்து 1 இல்லைனா 2 இந்த மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து 1 இருக்குது. ஸோ இந்த இருக்குல்ல, கிட்ட கொண்டு அப்படி செம்மையாக இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்கா. இதான் நாட்டு பாவக்காய். சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். இன்னைக்கு எந்த தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. பாருங்க என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி கிளம்ப வாங்க. வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் வந்து இப்படி தான் இது பண்ணுவோம், விளையுங்க. இது வந்து அம்மா ஊருக்கு எங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி பிடிங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அது எப்படி பெரிய ஒரு இப்போ தான் வந்து நிப்பாட்டின காரேன். ஸோ ஊருக்கு போகிறதுக்குள்ளே நிறையா வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஊருக்கு எடுத்து ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் காரில். இதுதான் பாவக்காய். மற்ற இடத்துல கொடியாக போட்டிருப்பாங்க, இங்கே வந்து காட்டில் கீழே போட்டிருப்போம். ஆமாம், எங்கள் அம்மா மிளகா கட்டுறாங்க. ஆமாம், அந்த இருக்குல்ல, இதுதான் குண்டு மிளகா. செம்ம காரமாக இருக்கணுமா? அதே ஒன்று சாப்பிட்டு பாரு. சாப்பிட்றே. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு? நீ காட்டில் வேட்டையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் என்னென்ன விளைஞ்சிருக்கு எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி பீக்கங்க இதெல்லாம் உள்ளே கிடக்குது, எல்லாம் பிடுங்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்கால ஜாலியாக வந்து செடியை பார்த்து மிதிப்பா. ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வெங்காயத்தோட இது மண் அணைச்சி வச்சுருக்காங்க. மலைக்கு வந்து எடுத்துருச்சு. ஸோ இது விளைஞ்சதை பார்த்து அதை நம்ம பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுதான் தோட்டத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி. இது தண்ணி பழம் தான் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இருக்குது பாருங்கள், தர்பூசணி. இங்கே வந்து தண்ணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். தர்பூசணி காய் இங்கே இதான் இங்கே இருக்குது. இது விளைஞ்சதாக பார்த்து எடுத்து வச்சுருக்குறாங்க. ஜாலியாக காரில் கொண்டு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தும், இது கீழே அந்த குட்டியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, அதில் மேலே ஹைட்டாக இருக்கிறது எல்லாமே பருத்தி. ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இது வந்து ஒரு 3 ஏக்கர் சம்திங் நினைக்கிறேன். அந்த 3 ஏக்கரில் கொஞ்சம் டிவைட் பண்ணி பிரித்து போட்டிருக்கு. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது அங்கிட்டு அந்த பக்கம் ஒரு 3 ஏக்கர் இருக்குது. இந்த 6 ஏக்கரில் மட்டும் எனக்குள்ள மட்டும் இந்த திங்ஸை வந்து போட்டிருக்குறோம். அப்புறம் இன்னும் உள்ளே தனியாக அங்கிட்டு வேறு காடு இருக்குது. வேறு காட்டில் வேறு விஷயங்கள் என்னென்ன விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மண் வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மகசூல் வந்து எடுக்க முடியும். என்ன இது பாவக்காய் பழத்தை வந்து அஜய் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நம்ம உளுந்தஞ்செடி உளுந்தெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, தோசை இட்லிக்கெல்லாம் போடுற உளுந்து வந்து ஆக்சுவலாக இதுதான் உளுந்த செடி. ஆமாம், இதை பிச்சு பார்த்தோன்னா இந்த உளுந்து இருக்கும். பிடிச்சிச்சா வெயிலுக்கு? இதுதான் வெயிலில் நோண்டக்கூடாதுங்க. ஆக்சுவலாக அப்பா கையில் ஒன்று கொட்டு தெரியுதுங்களா, வெயிலுக்கு இது செடியை மிதிச்சாலே உடையும். இதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து. இந்த உளுந்து தான் நமக்கு சேல்ஸுக்கு கொண்டு வராங்க. ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் விளைய வச்சு அமுச்சு விட்டுட்ருக்கோம். பூவு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், காயாக இருக்கும். பருத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூல் ஆலைக்கெலாம் ஏற்றி விடுற பருத்தி. இது வந்து பருத்தி பூவு. இந்த பருத்தி காய் இருக்குல்ல, இது வந்து பூ வந்து திருப்பி காயாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இந்த பருத்தி. என்னம்மா அந்தா புரியிட்டு போங்க மக்களே, சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலி தான். விவசாயம் நாங்களா பண்றோம், எங்க அம்மா தான் பண்ணுது. மாதிரில ஒரு வழியாக தண்ணி பழம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்த பயணத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பனைமரம் ஃபுல்லாக 2 பக்கமும் இருக்குது.